அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம்முடைய எல்லா நாட்களும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சில நாட்கள் நமக்கு சந்தோஷமான நாட்களாக இருக்கும். அதிகமாக நற்செய்திகள் வரக்கூடிய நாட்களாக இருக்கும். நாம் நினச்சது எல்லாமே கைகூடி வர நாட்களாக இருக்கும். அதே சமயம் சில நாட்கள் நமக்கு எதிரானதாக இருக்கும். நாம் இதை நடக்கக்கூடாது சொல்லிட்டு நினச்சிருப்போம். அந்த விஷயங்கள் நடக்கும். கெட்ட செய்திகள் வரும். நிறைய துக்கமான விஷயங்கள், மனசு கவலைப்படுற விஷயங்கள் சொல்லிட்டு நிறைய தொடர்ந்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உலக வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். வெறும் நல்ல நாட்களாக நமக்கு இருக்காது, அதே போல் கெட்ட நாட்களாகவும் இருக்காது. இன்பம் துன்பம் இது ரெண்டுமே மாறி மாறி வரும். அதுதான் மனிதனின் வாழ்க்கை. இந்த இன்பத்திலையும் துன்பத்திலையும் மனிதன் எப்படி இருக்கிறான், இதுதான் சோதனை. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது சோதனை களம் தான். இன்பத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், அல்லாஹ்வே நினைக்கின்றோமா, அவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகின்றோமா சொல்லிட்டு அல்லாஹ் பாப்பா. அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்பத்துக்கான நாட்களை அதிகப்படுத்துவோம், அருட்கொடைகளை அதிகப்படுத்துவோம். அதே போல் நமக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனைகள் வருது, துன்பமான நேரத்தில் தன்னுடைய அடியான் எப்படி இருக்கிறான், பொறுமையாக இருக்கிறானா, நம்மக்கிட்ட உதவி தேடி வருகின்றானா சொல்லிட்டு அதையும் அல்லாஹ் பாப்பா. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கூலிகளும் தரப்படும். அதனால் ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அது வராது. கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். இன்பத்தில் வேணால் கொஞ்சம் நம்ம அது நடக்கும். ஆனால் துன்பமான ஒரு சூழ்நிலையில் நம்ம கேட்டது உடனே நடக்கணும் அப்படின்னு நினைப்போம். சில நேரங்களில் நடக்கும், சில நேரங்களில் தாமதம் ஆகலாம். அப்படி தாமதம் ஆகும்போது தான் பிரச்சனையே. அந்த நேரத்தில் தான் நம்பிக்கை இழந்து விடுவோம், பொறுமை இழந்து விடுவோம். அதுதான் கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற பலமான ஒரு ஆயுதம் துவா. என்ன கேட்டாலும் தான் தருவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். எது இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன், உங்கள் கஷ்டங்களை நான் நீக்குகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். துவாவின் மூலமாக நாம் எதை வேணாலும் சாதித்து கொள்ளலாம். நம்முடைய விதியையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னா நிச்சயமாக அது நாம் கேட்கக்கூடிய துவாக்கள். அதனால் கஷ்டமான நேரங்களில் ரொம்ப மனதை வாட்டும் போது அல்லாஹிடம் கையேந்தி துவா செய்யுங்க. உங்கள் தாய்மொழியில் கேட்கலாம். இருந்தாலும் சில துவாக்கள் சிறப்பிச்சு இருக்குது. குரானில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது. அது போன்ற துவாக்களை நீங்கள் எடுத்து ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் எல்லா காரியங்களும் லேசாகும். அது போன்ற ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் எல்லா சூழ்நிலையும் நீங்கள் ஓதலாம். எதுவுமே உங்களுக்கு வழி இல்லை அப்படி தெரிஞ்சால் கூட இந்த ஒரு துவா உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தால் போதும். நிச்சயமாக அந்த ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் எளிதாக வெளியே வந்துடலாம். எவ்வளவு கடினமான காரியமாக இருந்தாலும் சரி, அதில் அல்லாஹ் வெற்றியை தருவான். ஏன்னா இந்த துவாவை ஓதி கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் பதில் அளிப்பான். அல்லாஹ்வே அல் குரானில் சொல்லிட்டான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு துவா. நீங்கள் எத்தனை துவா ஓதுனாலும் சரி, இந்த ஒரு துவாவிற்கு நம்பர் 1 அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா இந்த துவாவை ஊதி நிறைய நாட்டங்கள் நிறைவேறியிருக்கு பல பேருக்கு கை கொடுத்துள்ள துவா இது. நானும் இந்த துவாவை நிறைய சந்தர்ப்பங்களில் ஓதி எனக்கு பலன் கிடச்சிருக்கு. அதனால தான் வீடியோவாக போட்டுருக்கேன். இப்போ நான் துவா என்ன சொல்லிட்டு ஓதி காமிக்கிறேன். பிறகு இது எத்தனை முறை ஓதலாம், எந்த நேரத்தில் ஓதுனா சிறந்தது, எப்படி நியத்து வச்சு ஓதுனா இந்த துவா உடனே நமக்கு பலன் கொடுக்கும், அதை துவா சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா தான் இது. எந்த நேரத்தில் ஓதுனாங்க? மீன் வயிற்றுல மாட்டிக்கிட்டாங்க, அந்த நேரத்தில் ஓதுறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? ஒரு நபி. அவங்க சின்னதாக ஒரு தவறு செஞ்சதுக்காக அல்லாஹ் சோதிச்சான். நபிமார்கள் தான் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் நிறைய துவாக்களை கேட்டிருக்காங்க. அதன்படி அவர்கள் வெற்றியும் கண்டிருக்கிறாங்க. அந்த துவாக்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குரானில் தந்திருக்கிறான். அதில் இந்த ஒரு துவாவை சொல்லும்போது மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் இந்த ஒரு துவாவை ஓதியிருக்காவிட்டால் மறுமை நாள் வரை அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளே தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். என்னுடைய அடியான் யார் இந்த துவாவை ஓதி கேட்டாலும், துன்பத்தில் ஒரு அடியான் இந்த துவாவை ஓதி கேட்டால் நிச்சயமாக அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிப்பேன் அப்படியும் அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கிறான். மிக சிறந்த ஒரு துவா இது. இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மீன் வயிற்றுல மாட்டிக்கிட்டாங்க. இந்த மீன் வயிற்றுலேருந்து என்னை வெளியே கொண்டு வா, என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்கல. அவங்க தவறு செஞ்சுட்டாங்க. தான் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க. உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் அப்படின்னு அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அல்லாஹ்வை புகழ்றாங்க. தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க.
இந்த துவாவில் நிறைய படிப்பினைகள் நமக்கு இருக்குது. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, அந்த கஷ்டத்திற்கு காரணம் என்ன? நாம் செய்த தவறுகள் தான். எந்த துன்பம் நம்மை வந்து அடைந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நாம் யோசிக்க வேண்டியது, நாம் ஏதாவது தப்பு செஞ்சோமா, மற்றவர்களுக்கு ஏதாவது அநீதி செஞ்சிட்டோமா சொல்லிட்டு முதல்ல நீங்கள் செய்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்க. இந்த ஒரு பக்குவம் யார்கிட்ட வருதோ நிச்சயமாக அவர்கள் வெற்றியாளர்கள். வெற்றியின் முதல் படி கூட சொல்லலாம். இந்த ஒரு பக்குவம் நம்மக்கிட்ட வந்துச்சுனாலே எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக நாம் அல்லாஹ்விடம் தௌபா செய்யணும். அடுத்ததாக இன்னொரு படிப்பினை என்ன இந்த துவாவில் இருக்குன்னா பொறுமை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்குறாங்க அல்லாஹ்விடம் துவாவை. கேட்ட உடனே அல்லாஹ் அவர்களின் பிரார்த்தனையை ஏற்கவில்லை. சிறிது காலம் அவர்கள் மீன் வயிற்றில் தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறான் அல்லாஹ்? பொறுமையை சோதிக்கின்றான். இத்தனை நாள் இதே துவாவை கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையை நிச்சயமாக அல்லாஹ் சோதிப்பான் தன் அடியார்களிடத்தில். எதுக்காக அந்த பொறுமை இருக்கணும்னா, நாம் இன்னும் அதிகமாக அல்லாஹ்விடம் துவா செய்யணும்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்க்குறான். இதன் மூலமாக அவன் இன்னும் நமக்கு அதிகமாக தரணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான். அதனால் துவா கேட்குறோம். சில நேரங்களில் உடனே அது கபூல் ஆகலாம், சில நேரங்களில் தாமதமும் ஆகலாம். அப்படி தாமதம் ஆகும்போது நாம் பொறுமை காக்க வேண்டும். திரும்ப 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 அந்த கஷ்டத்தை அல்லாஹ்விடம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக அந்த துன்பம் நம்மை விட்டு நீங்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த துவா இது. ஏன்னா இந்த துவாவை பற்றி அல் குரான்லேயும் இருக்குது, ஹதீஸ்கள்லேயும் இருக்குது. அல்லாஹும் சொல்கிறான், இந்த துவாவை நீங்கள் கேட்டால் நான் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவேன் சொல்லிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறாங்க, துன்பத்தில் யார் இந்த துவாவை ஓதி கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களின் துன்பத்தை நீக்குவான் சொல்லிட்டு. என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி, இந்த ஒரு துவாவை எடுத்துக்குங்க. எப்படி நியத்து வச்சு ஓதலான்னா, சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 313 முறை ஓதுனா உடனடியாக பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு இடத்துல உக்காந்துக்குங்க, யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியும்ல அந்த நேரத்தில் யாரும் வர மாட்டாங்க, நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணிக்கிங்க. முடிஞ்சால் ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுதுக்குங்க. தொழுதுட்டு அதே இருப்பில் யார்கிட்டையும் பேசாமல் இந்த ஒரு துவாவை 313 முறை ஊதி உங்கள் பிரச்சனைகள் அல்லாஹ்விடம் சொல்லுங்கள். உடனடியாக தீர்வு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதாவது ரொம்ப சிக்கலில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஊதலாம். நார்மலாக நீங்கள் ஊதுறதா இருந்தால் ஒரு 100 முறை ஊதி கேட்டாலே நல்ல பலன் இருக்கும். 100 முறை சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் ஊதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் 3 நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அற்புதமான ஒரு துவா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த ஒரு துவாவை விட்டுடாதீங்க. எல்லா நேரத்துலையும் ஊதலாம். இன்னும் தஹஜ்ஜுத் நேரத்தில் நீங்கள் ஊதுனா இன்னும் சிறப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்தில் இறங்கி வரும் நேரம் இது. அந்த பவர்ஃபுல்லான ஒரு நேரம், பவர்ஃபுல்லான ஒரு துவாவை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி செய்யும் போது நிச்சயமாக அவனின் உதவி நமக்கு கிடைத்தே தீரும். எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, நான் அல்லாஹ்விடம் துவா செஞ்சேன், என் கஷ்டம் நீங்களே சொல்லிட்டு அப்படி சொல்வதை விட திரும்ப திரும்ப இது போன்ற துவாக்களை ஊதி அல்லாஹ்விடம் உதவி கேட்டுகிட்டே இருங்க. நிச்சயமாக அந்த வார்த்தை உங்ககிட்ட வரவே வராது. அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பான். நீங்கள் நம்பிக்கையுடன் பொறுமையுடன் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை மிக அழகிய முறையில் மாற்றும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய துவாவாக இது இருக்கும். நம்பி ஓதுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பிரச்சனைகளும் நீக்குவான். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.